இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொத்தரக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து லைட்டாக வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போடணும். ஸோ ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம், ஸோ கடலை பருப்பு, பூண்டு நல்லா பூண்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொத்தரக்காய் வந்து ஆட் பண்ணலாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள், ஸோ கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து தண்ணி போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆச்சுடா உன்னோட கரண்ட் எத்தனை அடிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தூவி விட்டுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும், அப்படியே விட்டுருங்க. சூப்பராக டேஸ்டான பொரியல் வந்து ரெடி ஆகிடும்.